இன்ஸ்டாகிராம்ல நீங்க ஒரு அக்கவுண்ட்ல மெசேஜ் பண்ணி பேசிட்டு இருந்திருப்பீங்க. ஆனா அந்த அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா டிசபிள்ட் அக்கவுண்ட் cannot be contacted அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும். இந்த மாதிரி எதனால வந்து வருது அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எதனால அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். இன்ஸ்டாகிராம்ல ஒரு அக்கவுண்ட்ல நீங்க மெசேஜ் பண்ணி பேசியிருப்பீங்க. திடீர்னு அந்த அக்கவுண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து டிசபிள்ட் அக்கவுண்ட் cannot be contacted அப்படின்ற மாதிரி வந்து வரும். இந்த மாதிரி வரதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பர்சன் வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து பர்மனென்ட்லி டெலீட் பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். அப்படி இல்லைன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து டெம்பரவரியா டீஆக்டிவேட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டிசபிள்ட் அக்கௌண்ட் cannot be contacted அப்படின்ற மாதிரி வந்து வரும். இல்ல அவங்களோட அக்கௌண்ட்ல இன்ஸ்டாகிராம் ரூல்ஸ் வந்து ஏதாச்சும் மீறி இருந்தாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமே பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட் வந்து டிசபிள் வந்து பண்ணிருப்பாங்க. கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், காப்பிரைட் இதனால பாத்தீங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டை பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமே வந்து டிசபிள் வந்து பண்ணிருக்கலாம். அப்படி பண்ணியிருந்தாலும் பாத்தீங்கன்னா டிசபிள்ட் அக்கௌண்ட் cannot be contacted அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா வந்து வரும். இந்த மாதிரி வரப்ப பாத்தீங்கன்னா நீங்க அவங்கள்ட்ட வந்து மெசேஜ் எல்லாம் எதுவுமே வந்து பண்ண முடியாது. அவங்களோட அக்கௌண்ட்டே பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்லேயே வந்து இருக்காது. அதை நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ இந்த வீடியோ மூலியமாக இன்ஸ்டாகிராம்ல எதனால இந்த டிசபிள் அக்கௌண்ட் cannot be contacted இருக்கு அப்படின்றதுக்கான டீடைல்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதுல எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.